வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, டக்கோட்டான விரக்தியில் கெட்ட வார்த்தையால் திட்டிய ரோஹித் சர்மா, வெளியான பரபரப்பு ஆடியோ, எச்சரித்த பிசிசிஐ. அதாவது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டக்கோட் ஆகி வெளியேறியிருக்கிறார். இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டியானது மொஹாலியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆப்கானிஸ்தான் அணியானது 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 158 ரன்களையும் சேர்த்தது. அதிரடியாக விளையாடிய முகமது நபி 27 பந்துகளில் 3 சிக்ஸ், 2 பவுண்டரி உட்பட 42 ரன்களையும் சேர்த்தார். கடைசியாக வந்த நஜிபுல்லா 11 பந்துகளில் 19 ரன்களையும் சேர்த்து அசத்தினார். இந்திய அணி தரப்பில் முகேஷ்குமார் மற்றும் அக்சர் பட்டேல் இருவரும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். இதனையடுத்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினார்கள். 2022ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி அடைந்த தோல்விக்கு பின் ரோஹித் சர்மா முதல் முறையாக இந்திய அணிக்காக T20யில் களமிறங்கினார். 14 மாத இடைவெளிக்கு பின் களமிறங்கியதால் அவர் மீதான எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருந்தது. இதன் காரணமாகவே ரோஹித் சர்மா நடந்து வந்தபோது ரசிகர்கள் உற்சாக கரகோஷம் எழுப்பினார்கள். இதனையடுத்து ஆப்கானிஸ்தான் தரப்பில் வேகப்பந்து வீச்சாளரான ஃபசல் பருக்கி முதல் ஓவரை வீசினார். வழக்கம் போல ஸ்ட்ரைக்கை ரோஹித் சர்மா எடுத்தார். முதல் பந்தில் ரன் எடுக்காமல் நிதானம் பார்த்த ரோஹித் சர்மா இரண்டாவது பந்தில் ஸ்டம்ப் டவுன் வந்து மிட் ஆஃப் திசையில் அடித்தார். உடனடியாக ரோஹித் சர்மா ரன் எடுக்க ஓட்டம் பிடிக்க மறுமுனையில் சுப்மன் கில் ஃபீல்டாக பந்தை தடுத்த ஜத்ரனை வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தார். அவர் பந்தை எடுப்பதற்குள் மறுமுனைக்கு ரோஹித் சர்மா வந்தபோது சுப்மன் கில் திரும்பி ரோஹித் சர்மாவை பார்த்தார். உடனடியாக பந்தை கைகளில் எடுத்து விக்கெட் கீப்பர் பக்கம் பந்தை த்ரோ செய்தார் ஜத்ரன். இதனையடுத்து ரோஹித் சர்மா ரன் அவுட் செய்யப்பட்ட நிலையில் கம்பேக் போட்டியில் அவர் டக் அவுட் ஆகி வெளியேறினார். அப்போது ரன் அவுட் ஆனதால் கோபமடைந்த ரோஹித் சர்மா களத்திலேயே சுப்மன் கில்லை சில வார்த்தைகளால் பொளந்து கட்டியுள்ளார். விரக்தியில் ஏதேதோ பேசிக்கொண்டு ரோஹித் சர்மா நடந்து வந்தது ரசிகர்களிடையே பேசுபொருளாகியும் உள்ளது. இந்த நிலையில் தான் ரோஹித் சர்மா இப்படி பேசியது குறித்து தற்போது பிசிசிஐ அவருக்கு எச்சரிக்கையும் விடுத்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.